நிலத்தடிநீருக்குலாம் நீங்க வரி விதிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் ஏறினதே குறைக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தலைவரே சொல்லியிருக்காங்க. நிலத்தடி நீருக்குலாம் எப்படி வரி விதிக்க முடியும்? எப்படி அது சரியா இருக்காது சொல்ல. விவசாயிகள் இப்ப கண்டன போராட்டம் வேற நடத்திட்டு இருக்காங்க. இது நிலத்தடி நீர் வரி நான் இப்படி சொல்லக்கூடாது. முதலமைச்சர் கேட்கணும். அவர் தான் காலையிலே சொல்லிட்டாரு நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது தவறுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க அது ஆதரவு தான். அதான் இன்னைக்கு நிலத்தடி ஒவ்வொரு முறையும் நீட்டு தேர்வுல இருந்து அல்லது இந்த கவர்னர் கையெழுத்து போடாதிலிருந்து எல்லாத்தையும் நீதிமன்றத்து மூலமாக தான் இந்த கழக அரசு தளபதி அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அப்படி ஏதாவது மக்களுக்கு ஒவ்வாத ஒரு சட்டம் வருமானால் நம்முடைய தலைவர் முடிவெடுத்து கேட்பார்கள். கேட்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் மூலமாக தான் வெற்றி பெறும். இன்னைக்கு கூட்டத்துடைய முக்கியம் நாளைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு தலைவர் உறுப்பினர் சேர்க்கைய முறைப்படி பத்திரிகையாளர் சந்தித்து சொல்றாரு. 3ஆம் தேதி முறைப்படி ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்முடைய வலைதள பொறுப்பாளர்களை அழைச்சு எப்படி உறுப்பினர் சேர்க்கணுங்கிறத ஆப்போடு சேர்க்கணுங்கிறது ஒத்து கொடுத்துருக்காங்க. அதை கத்துக்கிட்டு எல்லாரும் உறுப்பினர் 3ஆம் தேதியில இருந்து தலைவர் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய செய்யறதுக்காக பெரிய பிரகாசமா இருக்கு. ஏற்கனவே வெற்றி பெற்றது போல மீண்டும் தளபதி அவர்கள் மீண்டும் கழகம் தான் வெற்றி பெறும். கழகத்தை சார்ந்தவர்கள் தோழமை கட்சி கழகத்தோடு இருக்கிறவர் தான் வெற்றி பெறுவார். 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளாங்க. அவரு எப்படி சொல்லிட்டு போவாரு? அவரு முடிஞ்சதா அவர் பாக்குறாரு. நாங்க ஏங்க அவரு பெரியவரை போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஏங்க நீங்க சார் ஒரு தேர்தல்ல தலைவர் மண்டல பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. கொள்கையை டிசைன் பண்றதோ அல்லது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறதோ முதலமைச்சர் பார்த்து முடிவு செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்ய முடியும். என்னோட எதை நேரத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? தலைவர் தான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.